வணக்கம். இன்னைக்கு மெமரி கிராஃப்ட் 450ல ஒரு எம்ப்ராய்டிங் போட போகிறோம். எம்போஸ் எம்ப்ராய்டிங் போட போகிறோம். அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் போட போகிறோம். சின்ன ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், ரொம்ப பெரிய ஃப்ரேம் இல்லை. பாருங்கள், காட்டுறேன். அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஷர்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த சைஸ் தான். நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டேன். கரெக்டாக மெஷர் பண்ணி ஷிங்க் ஆகாத அளவுக்கு நீட்டு லைன் போட்டேன். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ஜாக்குன்னு போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கடை பேர் போட போகிறோம். இந்த இடத்துல வந்து கடை பேர் போட போகிறோம். பாருங்கள் எப்படி வீடியோ எப்படி வருதுன்ட்டு பாருங்கள். ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்ட் போடலான்னு எனக்கு ஒரு இது தோணுது. 1 2 3 4 5 ஹார்ட்டு இல்லை ஸ்டார் போடலாம். ஹார்ட் போடலான்னு எனக்கு ஒரு எய்ம் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக ஹார்ட் போடலாம். டிஷர்ட் பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்குறேன்ட்டு, கீழே வந்து டச் பண்ணாத அளவுக்கு கர்வ் மாதிரி திருப்பி வச்சுருக்குறேன். ஜாக்குன்றது வந்து ஹை பெரிய லெட்டர், இது மீடியம், இது ஸ்மால். 3 லெட்டர் வந்து தனித்தனியாக வந்து வகை வகையாக பிரிச்சிருக்கிறோம். நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உஷா மெமரி கிராஃப்ட்டு 450E 550லேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். எலக்ட்ரானிக்கில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வந்து உஷா 450ல பண்ணலாம், கண்டிப்பாக 450ல பண்ணலாம், அப்புறம் 550லேயும் பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே மாதிரி பேக் சைடில் போடலாமே அப்படின்ட்டு ஒரு தோணும். அதாவது இதுக்கு பின்பக்கமாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தோணுது பெருசாக.